ஸ்டுடியோ கிரீன் கே.ஏ. ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இயக்குனர் சை கௌதமராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கங்குவா பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம். ஆனால் இன்றைக்கி அதிக அளவில் ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஜோதிகா அவங்களும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு வன்மத்தை இது மேலே திணிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜோதிகா போட்ட அந்த பதிவுக்கு மேலேயே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நாங்கள் ஆடியன்ஸு ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் படத்தை பார்த்தீங்களா, அது எங்களுடைய சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், ஒரு இயக்குனராக ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணது என்ன காரணம்? கங்குவா படம் உண்மையிலேயே சூர்யா சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டருக்கு ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. ஃபுல் ஸ்க்ரீன் மூடில் ஒரு படம் இருக்கணும், நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு ஒரு எடுத்திருக்காங்க. அதுக்கான எப்படி இருந்தாலும் படம் பார்க்கும் பொழுது அது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து கதை கேட்குறது ஆரம்பித்து படம் இன்றைக்கி தியேட்டர் வந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தேடல் இருந்திருக்கும். அதை நோக்கி ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஃபஸ்ட் காப்பி பார்த்த பிறகு தான் அவங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஈவன் இவர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ பெரிய எனக்கு காசு கொடுத்துரும், கிட்டத்தட்ட 2000 கோடி வசூல். ஆமாம், அந்த மாதிரி அவ்வளோ 2000 கோடி ரூபாய் நான் காசு கொடுத்துருவோன்னு அவர் பெரிய கான்ஃபிடென்ட் எப்படின்னா படம் பார்த்த பிறகு அதை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இவருக்கு சூர்யா சார் எல்லா பக்கமுமே ரொம்ப தன்மையான ஆள். எப்போவுமே அவர் பர்சனலாக எந்த நெகட்டிவ்குள்ளேயும் சிக்காத ஒருத்தர். அவருமே அந்த படத்தை சொல்லும் பொழுது ரொம்ப இதெல்லாம் சொல்லிட மாட்டார். அவருமே படம் ரொம்ப தன்மையாக நான் சொல்கிறேன், பணிவோடு சொல்கிறேன். இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே இதை நல்ல வாய்ப்பு வளர்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறது போதும் அவருடைய கான்ஃபிடென்ட் தான். படம் பார்த்துட்டு அவருடைய கான்ஃபிடென்ட் தான். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுது தியேட்டர்ஸில் அவங்க ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்க. அது இன்றைக்கி வேறு மாதிரியான இவங்க எதிர்பார்ப்புலேருந்து வேறொரு வியூஸுக்கு போயிடுச்சு. இன்னும் இது என்னென்னா எப்படி இவங்களோட எதிர்பார்ப்பு வேறொரு வியூவோ அதே தான் ஆடியன்ஸுக்கும் இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா ஆடியன்ஸ் வேறொரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் நம்ம சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது, இந்த படத்தை இப்படி தான் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மூடுக்கு அவங்க போயிட்டாங்கல்ல. அந்த மூடுக்கு போய் பார்த்தவங்களுக்கு வேறொரு அவங்கள திருப்திப்படுத்தலை, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது ஒரு போர்ஷன். ஒரு படத்தை ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூ பண்ணுறதுல எந்த வித தப்புமே கிடையாது. இன்னொன்று அது மவுத் ட்ராக்காக எப்படி வேணால் இப்போ நல்லா இருக்குன்னா சாதாரணமாக சில படங்கள் நல்லா இருக்குன்னு அந்த மவுத் ட்ராக்லேயே வேறொரு வியூ போய் சேர்ந்துடும். இப்போ அவங்க பேசின எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பேசுனதுலாம் ரொம்ப லெஸ்ஸு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸை பண்ணாங்கன்னா ரிவ்யூவர்ஸ் ஆமாம் பேசினாங்க. ஆனால் அந்த ரிவ்யூவர்ஸ் பேசுனது இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக யாருமே இப்படி ஒரு மோசமான ஒரு படம் தான் பார்க்கவே இல்லை சமீபத்தில் அப்படின்னுலாம் அது யாருமே சொல்லிடல. எந்த ரிவ்யூஸ் வேணால் அதாவது மேஜராக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தோடைய ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒன்று சொல்லவே இல்லை சார். அது மீறி இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, படம் பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க வெளியே படம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 9 மணி ஷோனால சில பேர் ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே இருக்குது அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் அங்கேருந்து பேட்டி எடுத்து போடுறாங்க. ஸோ அது அஃபெக்ட் பண்ணல சார். இப்போ ரிவ்யூவர்ஸ் விட்டுருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் ஒரு கடுமையான அளவில் ரொம்ப விமர்சிக்கல, ஒரு மென்மையாக தான் மேம்போக்காக விமர்சிச்சிருக்காங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல. இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்போதுமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இப்போது எல்லாமே எடிட்டட் தானே. என்னென்ன பிக் பண்ணும்போது எல்லாத்தையும் திரும்ப போடுவாங்களான்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா எது அவங்களுக்கு தேடலாக இருக்கோ அதை மட்டும் தான் போட போகிறாங்க. ஒரு பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ், கம்ப்ளீட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸுக்கு எதை விலையா வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரிய சிக்கலாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் இவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆமாம், க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு திருப்திப்படுத்தலே, ஆமாம் அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை. ஆனால் நான் சொல்கிற முக்கியமான ரிவ்யூவர்ஸ் கூட அவ்வளோ மோசமாகவே ரிவ்யூ பண்ணாமல் தான் ஒரு படம் தான். ஆனால் இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி எங்கே பாஞ்சுதுங்கிற புள்ளி தான் நம்ம தேட வேண்டியிருக்கு. இல்லை சார், இப்போது எல்லாமே ஒரு ஜென்சி ஜென்ரேஷன், எல்லாமே சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் ஆகுது. ஒரு படம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்காங்க. ஆனால் அது ஃபுல்லாக அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படி இருக்கும்போது எல்லாருமே இன்றைக்கி ஒரு கலாய்க்கிறதுக்காகவே ஒரு மீம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க. மீமாக போட்டு தான் அதை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தையும் இந்த அளவுக்கு, ஏன்னா சூர்யா சாருக்கு இது முதல் வாட்டி கிடையாது. அஞ்சான் படம் ரிலீஸ் ஆனப்போ இதே அளவுக்கு ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ எதுவுமே அப்போ இருக்கிறதோட இப்போ இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு எப்படி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சுங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். இதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சூர்யா சார் அவர் என்னதான் ஒரு நடிகராக இருந்தாலும் சமூகம் சார்ந்த சில அரசியல் கருத்துலையும் அப்பப்போ முன் வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ எஜுகேஷன் பாலிசி எதிரான பேசியிருக்காரு. ஸோ அது ஒரு காரணமானு சொல்லிட்டு இப்போ கொண்டு வராங்க. சொல்லுங்கள் சார், உண்மையிலே இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை உண்மையிலேயே ஒரு ரசிகன் ஒரு படத்தை எதிர்பார்த்து அது அவனுடைய அந்த ரசிகன் மட்டும் இல்லாமல் ஒரு சாமானிய மக்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை,
ஸோ அதற்காக இந்த படம் இந்த அளவுக்கு விமர்சனத்தை சந்திக்கிறது கூட எடுத்துக்கலாம்ல. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தப்பட்டது, திரை பிஸ்னஸ் சார்ந்தது, அதில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் சார்ந்த ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் வியூஸ். இது 2ம் தான் இப்போ மிக்ஸ் ஆகி நிற்கிது. பிரச்சனையே இது 2மே மிக்ஸ் ஆகி நிற்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு என்டையராக ஒரு படம், அந்த படம் கமர்ஷியல் படம். நீங்கள் இப்போ வரைக்கும் ஆஃப் பீட் படம்லாம் பண்ணவர் இல்லை. சிவாங்கிறவர் வந்து ஆஃப் பீட் படம்லாம் பண்ணவர் இல்லை. அவர் வந்து ஜெய்பி மாதிரி படம் எடுப்பாரு, அந்த மாதிரி படம் பண்ணுறவர் இல்லை. அவரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதே என்னன்னா பெரிய கமர்ஷியல் படம் பண்ணுவார். அதுவும் தெலுங்கு படம் மாதிரி சில ஆக்ஷன் சிறுத்தையெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஆக்ஷன் சவுண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ சவுண்ட்ஸ் பற்றி இந்த படத்தை நிறைய ஒரு டிஸ்கஷன் வந்துருக்கு. அது ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். அந்த டெக்னிக்கல் கொஸ்டின் யார்கிட்ட போய் பண்ணுறது? இப்போ உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு ஹாலிவுட் படம் போய் பார்த்துட்டு வரும்போது இதே சவுண்ட்ஸில் ஏகப்பட்ட படம் இருக்குது. இப்போ ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா படம் ஃபுல்லாக சவுண்டு தான் நிற்கும். அதில் ஃபுல்லாக அந்த ஏன்னா என்ன அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அந்த காருடைய சவுண்ட்ஸ்லேருந்து எல்லா சவுண்ட்ஸ் அதே சவுண்ட்ஸ் தான் இருக்கும். படப்படன்னு போயிட்டு ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. என்டையராக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 2.5 மணி நேரம் போனதே தெரியாது. அவங்க படம் ஒரு 2 மணி நேரம் அரௌண்ட் இருக்கும். போனதே தெரியாத அளவுக்கு ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு கமர்ஷியல் மோடு ஸ்க்ரீனில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 2 hours டைமுக்கு அதை பிராண்ட் பண்ணி பயங்கர ப்ரோமோ பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அது அடுத்தடுத்து அதோட ஃபேன்சிஸ் வரும்போது கூட போய் பார்க்குறதுக்கான ஆட்கள் தொடர்ச்சியாக இருக்காங்க. இப்போ கங்குவா அதே பேட்டர்னில் தான் அதை ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ சமீபத்தில் வந்த சில படங்களுக்கு வந்து நெகட்டிவாக நிறைய நான் சொல்கிறது ரிவ்யூவர்ஸ் வந்து பாசிட்டிவ் கொடுக்காம நெகட்டிவ் ரிவ்யூஸ்குள்ளே கொடுத்த படங்கள் கூட பெரிய கலெக்ஷன்ஸ் வந்தது உண்டு. இப்போ உங்களுக்கு ராயனுக்கு வந்து பயங்கர நெகட்டிவ் இருந்தது. ரிவ்யூ சைடு பயங்கர நெகட்டிவ் வந்துச்சு. ஆனால் ஆடியன்ஸ் ரொம்ப அழகாக தியேட்டர் மூடில் இருக்குது அந்த படம், அது வந்து குக் பண்ணது நல்லா தான் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ராயன் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா அந்த படம் இதோட மோசமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு. இப்போ அந்த ராயன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இது தான் இல்லை உங்களுக்கு. ஏன்னா அதில் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவாக இருந்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் வந்து பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு, கமர்ஷியலாகவும் பெருசாக இருந்தது. என்ன ரீசன்னா தியேட்டர் மூடு வேறு, இங்கே வேறு. இதே இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பாகுபலி ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே இருந்த ரிவ்யூஸ் என்ன நீங்கள் எடுத்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவங்க இது கார்ட்டூன் படம் மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, ஆக்ஷன் வேறு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரிவ்யூவர்ஸ்க்கும் படத்துடைய ஃபிலிம் மேக்கிங்க்கும் இருந்த பிரச்சனை இல்லை. அதுவாக இருந்துருந்துச்சுன்னா இந்த படம் அதை நோக்கி போயிருக்காது. ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ காமனாகவே சினிமாவில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, 2-3 நாள் பாருங்கள், ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் இந்த ரிவ்யூ பண்ணுறவங்க வருவாங்க. 5ஆம் நாள்லேருந்து அவங்க அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க வந்து ஃபேமிலி அது வரணுமா கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி ஒரு மூடு இருக்குல்ல, இந்த மூடை கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் யாருமே வரவிடாத அளவுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா படம் ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகி நீங்கள் சொன்ன அந்த 4 நாட்களே வந்து படம் சரியில்லைன்னு சொன்னால் ஃபேமிலியெல்லாம் வர தயங்குற அளவுக்கு. என்னன்னா இப்போ ரிவ்யூவர்ஸ் பேசுறது வேற. இப்போ ரிவ்யூவர்ஸ் வந்து சில டைமில் ரிவ்யூவர்ஸ் பேசினா இது என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறதுக்கே பல பேர் போவாங்க. அப்படி ஒரு புள்ளி இருக்குதுல இந்த நெகட்டிவாக. அதுவும் சில பேர்ல என்னன்னா ஏன் அதில் வந்து தனி மனித தாக்குதலோட இருந்தது தான் அதில் கொடுறோம். நம்ம வெல் நோன் ஃபிலிம் ரிவ்யூஸ்னு சொல்கிறவங்களே சில பேர் வந்து அந்த மாதிரி பேசி தனி மனித தாக்குதலோட நடந்தது. அதுதான் தெளிவாக படத்தோட ரிவ்யூ கொடுக்கறதுங்கிற புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதில் அதாவது ரொம்ப மோசமான ரிவ்யூஸ் இல்லை, சூப்பர் ரிவ்யூ எங்கேயுமே இல்லை. இது நல்லாவே தெரியும். ஏன்னா அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படங்கிறது தியேட்டர் மூடுக்கான ஒரு படம். அந்த படத்தை அப்படி தான் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு பத்திரிகையில் பிரிண்டிங் மீடியாவில் வந்து சில படங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கூட வந்து கமர்ஷியல் படம்னா அது ஒரு வச்சுப்பாங்க, அது ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு அதுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் ஐஎம்டிபியும் கூட நல்ல கமர்ஷியல் படம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொம்பன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டிங்ஸ்லாம். இந்த மாதிரி நிறைய சில கமர்ஷியல் படம்னு பெருசாக இருக்கிற படத்துக்குலாம் இந்த ரேட்டிங் சார்ந்த விஷயம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரிவ்யூவரை வந்து அவங்க யோசிச்சுலாம் படம் பண்ணலை. அவங்க தியேட்டர் மோடில் எப்படி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னை ரிவ்யூ பண்ண சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா என்ன ரிவ்யூ பண்ண முடியும் இந்த படத்தில்? நான் ஒரு இதாக இருந்தால் ஒரு என்ன சொல்லுவாங்க, கிரியேட்டிவை மட்டுமே ரசித்து இதெல்லாம் வேணும்னு கேட்டால் அது எனக்கு வேற ஒரு ரிவ்யூ வந்துடும். இதுவே கமர்ஷியல் மட்டும் இருக்கணும் அப்படின்னா இதை யாரெல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு மோடு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு சவுண்டிங் மோடு இருக்குல்ல, சவுண்டிங் மோடு. அந்த சவுண்டிங் மோடை இவங்க எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறது என்ன ரீசனுக்காக தான், எடுக்கப்பட்ட சீன்ஸ் வந்து அது டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பயங்கர சவுண்டிங்காக இருக்கும்பொழுது எல்லாரும் ஆமாம் இல்லை அது சவுண்டிங்காக இருக்குன்னு. இதைத்தான் நான் சொன்னேன். சில கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில படங்களுக்கு இது இருக்கும். சில இதில் என்ன பண்ணுவாங்க, வாயே பேச மாட்டாங்க, பேசாமலே ஒரு மோடு வந்துடும். ஸோ இது இப்படி செட் பண்ணிட்டார். இப்போ இந்த செட் பண்ண படத்துக்கு செட் பண்ண ஒரு மூடை செட் பண்ணி ஒரு ரிவ்யூவரை பண்ணிட்டார். படம் பார்க்க போகிறவங்களுக்கு இப்படி ஒரு படத்தில் பாகுபலி வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் சிஜியில் பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீன் மோடு கொடுத்துருக்காங்க. இப்படி இது வந்து வேற ஒரு பேட்டர்னில் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்ட் ஆகாமல் போனது என்னன்னா, என்னைக்கு இருந்தாலும் கதையும் திரைக்கதையும் தான் கிங்கு. அதுதான் கதையும் திரைக்கதையும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண கொண்டு போகிறது. அதுதான் சில டைமில் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்மோ பெரிய டெக்னீஷியனோ பெரிய செட்ஸோ இல்லாத சின்ன படங்கள்னு சொல்லக்கூடிய செலவு குறைவான படங்கள் கூட பெருசாக போய் நிற்கிறதுங்கன்னா கதையும் திரைக்கதையும் உருவாக்கக்கூடிய பிரம்மாண்டம் தான். பட் இந்த படத்தில் கதையும் திரைக்கதையும் அந்த பிரம்மாண்டத்தோட கனெக்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன
லேக் இருக்குது, மறுக்கலை. ஆனால் இந்த மாதிரி இருந்த பல படங்கள் ஓடி பெருசாக தான் இருந்திருக்கு. இன்னொன்று ஓடி பிரம்மாண்டம்னு சொல்லப்பட்ட பல படங்கள்லையும் இதே பிரச்சனை இருந்திருக்கு. சினிமாவாக நான் சொல்லிட்டேன், சினிமாவாக இதுக்குள்ளே இந்த மாதிரி ஓடுன பல படங்கள்லையும் இந்த மாதிரி ஃப்ளா இருந்திருக்கு. அது வந்து நம்ம எங்கே இது பண்ணலைன்னா அன்றைக்கும் 2 நாள் 3 நாள் நெகட்டிவ் வந்திருக்கும், 3ஆவது நாள்லேருந்து வேறு மாதிரி ஒரு லுக் போயிருக்கும். ஏன்னா அது ரிவ்யூவர்ஸோடு நின்றுருக்கும். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன ஒன்றா எல்லாரும் கழுவி ஊற்றுனாங்க, பார்த்தா தியேட்டரில் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எத்தனை படத்துக்கு நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? ஏன்னா ரிவ்யூவர்ஸ் பேசுகிறதுக்கும் படத்துடைய குவாலிட்டிக்கும் இதுதான் விஷயம். ஏன்னா அவங்க கன்சியூம் பண்ணுற மோடில் வேற ஒன்று கன்சியூம் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். இப்போ காஞ்சனா வந்து எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, காஞ்சனாவோடைய ரிவ்யூவர்ஸ் வச்சு செய்ன்னு செஞ்ச படம் இருக்குது, பயங்கரமாக ரிவ்யூ செஞ்சுருப்பாங்க. ஆனால் என்ன இருக்கும்? ஸோ ரிவ்யூவர்ஸ்க்கும் அவங்களுக்கும் வேற ஒரு மோடு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வேறு, இவங்க கொடுக்குறது வேறு. அந்த தெளிவில் தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. இஸ் நாட் அன் ஆஃப் பீட் மூவி டைரக்டர் ஆர் எனி அந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக்கல் சார்ந்த படம்லாம் பண்ணுறதில்ல. கமர்ஷியல் படம் அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அதை அவங்க பார்த்தவங்களும் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஆனால் வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது இங்கே வந்து இந்த ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு நின்ட்டாங்க. 2 செக்ஷனாக நின்றுட்டு ஒரு செக்ஷன் வந்து ரிவ்யூவர்ஸ் இதில் ரோலே பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இதில் என்ன சொன்னாலும் அதுக்கான வேலை இல்லை. பட் இன்னொன்று பெரிய நெகட்டிவிட்டி என்ன பண்ணிடுச்சுன்னா பயங்கரமாக இவங்களை போய் தாக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நேற்று நைட் என்ன வேணால் என்னுடைய மொபைலில் கூட வாட்ஸ்அப் காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து நைட்டில் ஃபேஸ்புக்கில் இது போட்டிருக்காரு, பார்த்துட்டு வந்தேன், சவுண்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி போட்டார். உடனே நான் தான் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார், நான் பார்த்துட்டேன்னு போட்டிருந்தாரு. நான் மெசேஜ் போட்டேன், எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டேன். அவங்க வெளியில் சொல்கிறவங்க மாதிரிலாம் இல்லையே, நல்லா தானே இருக்குன்னு மெசேஜ் போட்டார். வெளியில் இவங்க சொல்கிற அளவுக்குலாம் இல்லையே, நல்லா தானே இருக்குது, ஃபேமிலியோடு தான் போயிருந்தேன், இவங்க சொல்கிற மாதிரி அங்கங்கே நிறைய கத்துற மாதிரி இருக்குது அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது. அது புதுசாக இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குங்கிறத இது பண்ணாங்க. அதுவும் கூட எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. பட் ஆனால் 2D அந்த 3D வெர்ஷன் இருக்குல்ல, அது வந்து பயங்கர புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேறு படம் அந்த மாதிரியே தெரியல. இதுதான் ஒரு சாதாரண படம் பார்க்குறவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ்க்கான ரிவ்யூ. அவங்க கொடுக்குற ரிவ்யூ தான் இது. இதை யாரெல்லாம் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஆடியன்ஸ். அவங்கள போக விடாமல் இவங்க தான். இவங்க வந்து என்னென்னா, இவங்க முதல் நாள் அவர் ஃபர்ஸ்ட் டே எனக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லை. படம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். போட்டோன்னே நான் எனக்கே வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாரு. ஏன்னா நான் மெசேஜ் போட்டிருந்தேன்ல, ஏதோ கங்குவை பற்றி ஒரு இது போட்டிருந்தேன், அதனால் எனக்கே போட்டிருக்காரு. நல்லா தான் படம் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கிற மாதிரி போட்டிருந்தார். அதுக்காக நான் பேசினேன். அப்போ தான் சொன்னார். இப்போ என்ன பண்ணுது, நெகட்டிவிட்டி எவ்வளோ தூரம் இந்த படத்தோட பார்க்குறவங்கள வந்து பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். என்னென்னா இது வரைக்கும் இந்த படத்தில் இருந்து சில புதுசு இருக்குது. எதுனா ஒரு பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் ஆஃப் சினிமா ஷூட் பண்ணதே இல்லை. கடல், அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய செட்ஸு, நல்ல சவுண்டிங்கில் வந்து வேற ஒரு கலர் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, அது வேறு. அது இல்லாமல் சூர்யா சாரோட ஒரு பெரிய வேலை. இது எல்லாமும் வந்து டெக்னிக்கல் ஃப்ளா என்ன வேணா இருக்கலாம். அதான் சொன்னேன், ஓடின பல படங்களையும் இதே டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இருக்குது, மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை. அதையும் ரிவ்யூஸ் பயங்கரமாக திட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி ஃபர்ஸ்ட் உட்பட சொன்னேன், இது என்ன படம்னு சொன்ன அளவுக்கு இங்கே ரிவ்யூஸ் உண்டு. அது எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டி இல்லை. அதனால் 3ஆவது நாள் 4ஆவது நாளில் அதோடைய வேலையை அது பாட்டுக்கு தொட்டுச்சு, அந்த வேலையை போயிட்டே இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு ரிவ்யூஸை தாண்டி நெகட்டிவிட்டி பயங்கரமாக பரப்பிட்டாங்க. இந்த நெகட்டிவிட்டி எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிற புள்ளி தான் ஒன்று, இவங்க கொடுத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இவங்க எடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் இவங்க பாதிச்சுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வேறொரு விஷயம், அதுதான் இப்போ பொலிட்டிக்கலாக பேசணும். என்னென்னா பொலிட்டிக்கலாக சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு மனிதர். மக்கள் சார்ந்த கருத்தியல் சொல்கிறதுக்கும் மக்கள் சார்ந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும். இப்போ ஜெய்மி மாதிரியான ஒரு படத்தை வந்து நீங்கள் நினச்சாலும் சரி, மாஸ் கமர்ஷியல் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் யாருமே இறங்கி வந்து நடிக்கவே மாட்டாங்க. அப்போவும் அவர் வந்து அந்த அரசியல் ரீதியான அழுத்தங்களை ஃபேஸ் சந்திச்சார். இல்லை, உங்களுக்கு அந்த படத்தை முதல்ல செலக்ட் பண்ணி நடிக்கவே மாட்டாங்க. இங்கே பேசுகிற எந்த நீங்கள் டாப் ஒரு அந்த ஃபஸ்ட் டயர் ஆக்டர்ஸ் யாருமே அந்த படத்தை எடுத்து பண்ணுவாங்களா எனக்கு ஐடியா இல்லை. மினிமம் குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் கூட எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வேணாம் பாருங்கள். திரும்ப ஒரு 10 வருஷத்தில் இப்படி ஒரு படத்தை இவர் எடுத்து அட்டன் பண்ணிட்டாருன்னு எந்த படத்தை சொல்லுங்கள். பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தெளிவாக ஒரு பொலிட்டிக்கலாக அது வந்து இங்கே போய் சேரணும், அது வந்து அதில் ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்தவர், அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலி அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க. அப்போது பொலிட்டிக்கலி தன்னுடைய இருப்பையும் மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னொன்று, அவர் பாரபட்சமே பார்த்ததில்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பாரபட்சம் பார்த்ததில்லை. இல்லை இப்போது என்ன தேசிய கட்சிகளாகட்டும், இல்லை தமிழ்நாட்டோட மாநில கட்சிகளாகட்டும், இவங்களுக்கு எதிராகவும் யாரெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு வந்து அது மக்களுக்கு எதிராக இருக்குன்னா அந்த கருத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் பல அறிக்கைகளும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் அவர் அதை பற்றி நின்றுல மக்களோட பக்கம் நிற்கணுங்கிறதுல தான் அவருடைய தெளிவு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை அஃபெக்ட் ஆனவங்க எல்லோரும் பெருசாக ஒரு பொலிட்டிக்கலி
இந்த படத்துக்குள்ளே ஒரு பெரிய கார்னர் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, இல்லை ட்விட்டரில் போங்க, இல்லை இது சார்ந்த சோஷியல் மீடியாவை எங்கே வேணால் போங்க, யூடியூப்குள்ளே போங்க, எல்லாத்துலேயுமே இவங்க கொடுக்குற இவங்க கொடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அது உச்சபட்சம். இன்னி வரைக்கும் அது கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு படத்தில் வந்து பார்த்துட்டு வெளியில் வரும் பொழுது ஒவ்வொருத்தரையும் திட்டி நான் வந்து நீங்கள் ஓகே நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, என்ன மொக்கன்னு சொல்லுங்கள், சூற மொக்கன்னு சொல்லுங்கள், கேவலம்னு சொல்லிட்டு போங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அசிங்கமாக திட்டதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை நமக்கு. சார் நான் அதையும் கேட்குறேன். இப்போ அது வந்து பப்ளிக் ஒப்பீனியன் பேரில் தான் அதெல்லாம் ஒளிபரப்புறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுற யூடியூபர்ஸ் யாரையும் வந்து தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஷோக்கெலாம் வந்து தேட்டருக்குள்ளேயே அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஷோ முடிச்சு வரும்போதே ஒரு படத்தை வந்து பப்ளிக் ஒப்பீனியன்ற பேரில் போட்டு அடித்து நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்லாம் வச்சு அதை வந்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து யூடியூப்ல ஒளிபரப்புறாங்க. அது ஒளிபரப்பு ஃபஸ்ட்டு கரெக்டா இல்லை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் சார்? ஒரு படத்தை எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் இல்லை, இதை நீங்கள் ரிவ்யூவர்ஸையும் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு போர்ஷனை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, இவங்களே பிரிச்சிருங்க. பப்ளிக் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு போர்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து ரிவ்யூஸை அவங்க பாசிட்டிவாக பண்ணாலும் நெகட்டிவாக பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து வெறுப்பு காமிக்க முடியாது. ஏன்னா அது அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அது அவங்களோட வேலை. இன்னொன்று படம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வியூ தேவைப்படுது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக அவங்க அதுக்குள்ளே போக தான் செய்வாங்க. இன்னொன்று ஆடியன்ஸ் எப்போதுமே கிங் மைண்ட் செட்டில் வருவாங்கன்னு, ராஜ மனநிலைமையில் வருவாங்க. என்னன்னா படம் நான் ராஜா, என்னை முடிஞ்சால் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடு அப்படிங்கிற மனநிலைமையில் எந்த படமாக இருந்தாலும் சரி. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே எவ்ரி மேன் இஸ் அ கிங் இல்லையா? அதான விஷயம். ஒவ்வொருத்தரும் அவன் தான் ராஜா இல்லையா? அவனை சுற்றி உலகம் சுற்றும் அப்படி தானே? அப்போ ஒரு படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு இது யாருடைய படமாக அதை நடிச்சு தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். அதில் வந்து அவரே சொல்லியிருக்காரு, நல்லா படலாட்டி என் படத்தை கூட நீங்கள் ஓட வைக்க வேண்டாம்னு அவரே சொல்லியிருக்காரு. சூர்யானனே கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விஷயம் கிடையாது. விஷயமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ்க்கான லுக்கே நான் கொடுக்கல. அந்த என்ன படம் பார்த்துட்டு வர்றவங்களை சொல்லக்கூடிய ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியன் ஃபில்டர் ஆகப்படுது. திங் ஒன்று ரொம்ப ஃபில்டர் ஆகப்படுது. நீங்கள் திடீர்னு தேடி பாருங்கள், நல்லா பேசுறது இருக்கு சார். நான் என்ன சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன்னா, சில படங்களுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே பே பண்ணி ரிவ்யூஸ் அதுவும் நடத்துறாங்க. அதுவும் நடக்குது. இது மார்க்கெட்டிங்ல அதுவும் நடத்துறாங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இங்க பே பண்ணி வேற ஒரு வேலை நடந்துருக்கு. இப்படி பாசிட்டிவா அப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நெகட்டிவிட்டிக்கு வேற ஒன்று பண்ணியிருக்காங்க. இது காமனாவே ஒன்று, ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்றதை கட் பண்ணி எப்படி கோர்வையாக்குறாங்களோ, அந்த படம் சில படத்துக்கு வந்து நெகட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ்னு எல்லாத்தையும் அதையும் கோர்த்து இது பண்றாங்க. இந்த படத்துல எதுவுமே நீங்க பாருங்க, எல்லாருமே ஒரே பாட்டுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் நல்லது சொல்லவே இல்லையா? என்ன ஃபேஸ்புக்கில் தேடி பாருங்க. காமன் மேனோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, அது ஒப்பீனியன் நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டே ஷோவில் வந்து வெளியிட்டு பேசிட்டு வந்தவங்கள சில பேர் பார்த்தாங்க. சில பேர் ரொம்ப நல்லா சொல்லிட்டு போனாங்க. நானே பார்த்துட்டு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் வந்தேன். சொன்னவங்களே பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க நல்லா தான் சொல்லிட்டு போனாங்க. அவங்க இப்போ ஜோதிகா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து சவுண்டு இல்லை, அதான் இதை சொன்னவங்க நானும் கேட்டேன். என்ன நல்லாவே இல்லைங்க, யோகி பாபு நல்லா பண்ணலங்க, அவர் நல்லா பண்ணலங்கன்னு ஏதோ சொல்லிட்டு போனதே நான் பார்த்தேன். ஆனால் அதில் 50% நல்லாவும் சொன்னாங்க. நல்லா சொன்னதை நான் காதலே கேட்கல. இந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் பாசிட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணி நெகட்டிவிட்டி வந்து மேலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது ஏன் அதெல்லாம் சரி ஓகே, நீங்கள் உண்மையிலேயே கொடுக்குறீங்கன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போட்டுருந்தீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. இது இன்னொரு பக்கம். இன்னொன்று, அதை ஒருத்தர்லாம் வந்து பேசும்பொழுது அதை பார்க்கும்போது நமக்கே பயம் வந்துருச்சு. ஒரு வயசானவரே நீங்கள் எதுக்கு பர்டிகுலராக ஒவ்வொருத்தரையும் அடிச்சு போட்டு போகிறது எந்த வேலையா? இப்போ வந்து புஷ்பா படத்துக்கு அடித்தவர் தான் தேவிஸ்ரீ பிரசாத். இதே மாதிரி பயங்கரம் பெரிய கமர்ஷியல் படங்கள் கொடுத்தவர் தான். இங்கே சிங்கமும் அதே மாதிரி தான். இதே சவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு. சிங்கமும் 4 சீன் கம்மியாக இருக்கும், பயங்கரமா பேசிட்டு டப்புன்னு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். சிங்கம் அது ஒருமையில திட்டிலாம் இருக்கும். பயங்கரம் சில சவுண்ட்ஸ் பெருசாக இருந்ததில் அதெல்லாம் மாற்றே இல்லை. இப்போ இந்த படத்துக்கு பெரிய கமர்ஷியலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஹிட்டாக இருந்தது. இந்த நெகட்டிவிட்டிலாம் எல்லாம் வேற ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சவுண்டிங் படம் வரணும்பான்னு சொல்லியிருக்க போகிறாங்க இல்லையா? அப்படின்னு நடந்திருக்கும் அது இல்லையா? இது வந்து இன்னைக்கு டெக்னிக்கலி இங்கே யாரையுமே வந்து பேலன்ஸ் பண்ணலாம் முடியாது. இப்போ வந்து இவங்க சொன்னதிலே கூட இல்லை சவுண்ட்ஸுக்கு பிரச்சனை, சவுண்ட்ஸ் கம்மி, அதெல்லாம் நான் யோசிக்கலை. ஏன்னா டெக்னிக்கல் அது ஒரு விஷயமே கிடையாது. டேரக்டராக இருந்தாலும் கூட டெக்னிக்கலி இது படம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாம் ஓடின பல படத்தில் பல ஃப்ளா இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ஓடின பல படத்தில் பல ஃப்ளா இருக்குது. அதையும் மீறி தான் அந்த படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அது எங்களுக்கு தெரியுமே, அவங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியுமே. அது ப்ராப்ளம் இல்லை தான், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே விஷயம் இதுதான், அந்த நெகட்டிவிட்டி எக்ஸ்ட்ரீமாக ஸ்ப்ரெட் பண்ணது. இது வந்து ஒரு பிளான்டு வெர்ஷனாக இருக்குது. பிளானாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது பண்ணக்கூடாது, இது நடக்கக்கூடாதுங்கிறது. இன்னொன்று, அவங்க பண்ண ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை அழகாக கோர்த்து வச்சுக்கிட்டாங்க. இதோட அந்த இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ண ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை அதை ரீசனாக வச்சுக்கிட்டு இவங்க இதை வேற ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ப்ரொமோஷன்ஸ் முன்ன எப்போது இல்லாத அளவுக்கு இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் வர வந்து நிறைய பண்ணுறாங்க. கிராஸ் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்கல்ல.
ஸோ அதுவே அந்த படத்துக்கு ஒரு ஆபத்து தானே. ஏன்னா வந்து அந்த வந்து ஒரு நார்மலாக ஃபீல் குட்டாக இருக்கிற படத்தையே ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இவங்களே கிரியேட் பண்ணி கடைசியில் வந்து அந்த அளவுக்கு இவங்க இல்லாதப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதுல்ல ஆடியன்ஸுக்கு. ஸோ அதுவே ஒரு இதை நான் மறுக்கவே இல்லை, நான் இதை தான் சொன்னேன். இதை மறுத்து பேசுகிறவங்களுக்கு நம்ம இதே சொல்லலை, கருத்து நான் உங்களை வந்து தவறே சொல்லலை, தாராளமாக சொல்லலை. ஏன்னா காசு கொடுத்து வாங்கும்போது நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கான ரிப்ளை நீங்கள் கொடுத்து தான் ஆவீங்க. அது நான் மாற்று கருத்தெல்லாம் சொல்லலை, அதை தேடி வர்றது வேறு. ஆனால் இது வந்து எல்லாருமானா அது ரொம்ப அளவு குறைவு. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வர்றவங்க இதை பார்த்து தான் வந்தேங்கிற அளவு குறைவு. காமனாக வந்து அதுக்கான கன்சியூமர்னு வேறு. இது ரெண்டுமே அதில் ஒரு ஸ்கேல் இருக்குது. ஆமாம், அதில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்களோட ஒப்பீனியன் கொடுத்து தான் ஆகும். ஆனால் மார்க்கெட்டிங் அந்த பப்ளிசிட்டி சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு படத்துக்கு நீங்கள் பிராண்டிங் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் வந்து பெருசாக மாறும், பிஸ்னஸ் பெருசாக மாறும். அதுக்கு வந்து நீங்கள் பிராண்டிங் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி இது குறித்து பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.